ரெட்மிலேருந்து 14C அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோல் 5G ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ரெட்மியோட 14Cயோட விலைன்னு பார்க்கும்போது வெறும் 9999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் ஒரு 5G ஃபோனாக வருது. ஸோ இந்த விலைக்கு இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.88 இன்ச்சுக்கான HD+ ரெசிஸ்டியூவில் LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. அது மட்டும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு 600 nits வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. ஸோ ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளேன்னு சொல்ல முடியாது. அவுட்டோர் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு சிரமப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு LCD டிஸ்பிளேங்கிறனால ஓரளவு குவாலிட்டியாக தான் இருக்கும். மற்றபடி இந்த டிஸ்பிளேக்கு வந்து ஃப்ளிக்கர் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இருக்குது சொல்லியிருக்காங்க. அது போக நமக்கு டிவியோட லோ ப்ளூ லைட் ஃபில்டர் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து கண் அவ்வளோசியாக கெடாதங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே LCD டிஸ்பிளே கொடுத்த காரணத்தினால நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டன்லாம் தராங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை நமக்கு ஸ்னாப் ட்ராகனோட 4gen2 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் கார்டஸோட A78 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசராக வருது. மேக்ஸிமமாக 2.2 GHz வரையும் போகும். அதே கிராஃபிக்ஸை பொறுத்தவரையும் இதில் அட்ரினோட 613 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ப்ராசருக்கு 89 ரேங்க் வருது. மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 100க்கு 36 மார்க் எடுக்குது. இது ஒரு பி கிரேட் சிப் செட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு லோயர் எண்ட் மிட் ரேஞ்ச் சிப் செட்டாக வருது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம். கேம்ஸ் வந்து ஒரு இன்ட்ரோல் கேம்ஸ்லாம் விளாட தவிர மற்றபடியாக மிட் செட்டிங் கேம்ஸோ ஹெவியான கேம்ஸோ அந்தளவுக்கு விளாட முடியாது. மல்டி டாஸ்கிங் ஓரளவு லைட்டாக பண்ணலாம், ரொம்ப ஹெவியாக பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் வந்து சோஷியல் மீடியா மாதிரியான ஆப்ஸ் அப்போ நார்மலான ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து செட் ஆகும். மற்றபடியாக மல்டி டாஸ்கிங் அதிகமாக ஹெவியான ஆப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது செட் ஆகாது. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ், 6GB RAM with 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் LPDDR4 RAM வருது. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக ஸ்பீடு வந்து இருக்கும். இந்த ஃபோனுக்கு மைக்ரோ SIM கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. டெடிகேட்டட் சிம் செட்டை தராங்க. ஆனால் 2 SIM கார்டும் ஒரு மைக்ரோ SIM கார்டும் ஃபோன் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். அதே ஃபோனோட OS பொறுத்தவரையும் இந்த ஃபோன் Android 14 பேஸ் பண்ண HyperOS அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக கம்பெனி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட அந்த பேக் சீட் கேமரா மாடலில் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாஷ் இருக்கிற மாதிரி இருக்கும், 3 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். நெருங்கி பார்த்தீங்கன்னா அதில் வந்து 1 எடுத்து வச்சிருப்பாங்க, மற்றபடி 2 கேமரா இருக்கும். ஸோ இந்த 2 கேமராலையும் பார்த்துட்டீங்கன்னா மொதல் கேமரா மட்டும் தான் ஒருத்தர், 2வது கேமரா சும்மா பேருக்கு வச்சிருக்காங்க. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா தராங்க. இது f1.8 அப்பர்ச்சரில் வருது. 2வதாக பேருக்காக ஒரு செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பயன் பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து பொக்கே எஃபெக்ட் மாதிரியான விஷயங்கள் கேப்சர் பண்ணுறதுக்காக வச்ச மாதிரி தருது. மற்றபடியாக ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 அப்பர்ச்சரில் வருது. ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் நமக்கு 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் FM ரேடியோவும் தராங்க. மற்றபடி ஸ்பீக்கர்னு பார்க்கும்போது சிங்கிள் ஸ்பீக்கர் தான் ஃபோனோட பாட்டம் சைடில் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 150% நமக்கு லவுடான சவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பில்டை பற்றி பேசுவோம். இந்த ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து கிளாஸ் பில்டு தராங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஃபோனுக்கு IP52க்கான ரேட்டிங் வருது. திக்னஸை பொறுத்தவரையும் 8.22 mm திக்னஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி ஃபோனோட வெயிட்டை பொறுத்தவரையும் பிளாக் கலர் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா 212 கிராம் வருது. அது போக மற்ற 2 கலர் வாங்கினீங்கன்னா அது 205 கிராம் வெயிட் வருது. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5Gக்கான SA NSA சப்போர்ட் தராங்க. அதாவது 7 SA பேண்ட்ஸும் 5 NSA பேண்ட்ஸும் தராங்க. இது போல் டவுன்லோட் ஸ்பீடு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.5 GB வரையும் வந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ண முடியும் சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் நெட்வொர்க்ஸ் அந்தளவுக்கு இந்தியாவில் ஃபாஸ்ட்டாக இல்லை, இருந்தாலும் வந்து கம்பெனி வந்து அந்தளவுக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. இது போல் இந்த ஃபோனுக்கு டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.4 மாதிரியான விஷயங்கள் தராங்க. பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 5160 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்டிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. அது மட்டும் இந்த ஃபோனோட பாக்ஸில் நமக்கு 33 வாட்க்கான சார்ஜரும் தராங்க. ஸோ 18 வாட்டில் சார்ஜ் ஆகக்கூடிய ஃபோனுக்கு 33 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருக்கு. நல்ல விஷயம். ஏன்னா மற்ற ஃபோனையும் நம்ம இதை வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்த கலர்ஸ் பற்றி பேசலாம். ரெட்மியோட இந்த 14C வந்து ஸ்டார் கேஸ் பிளாக், ஸ்டார் ரெட் ப்ளூ, ஸ்டார் டஸ்ட் பர்பிள் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலை பற்றி பார்க்கலாம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 9999க்கும், 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 10999க்கும், அதே 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 11999 அப்படிங்கிற விலையில வந்து விற்கிறாங்க. இந்த ஃபோன் வந்து அமேசான் வெப்சைட்டில் கிடைக்குது. இதோட லிங்க்ஸ் வந்து கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஓவராலாக ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் இந்த ஃபோனில் ஓரளவு டீசெண்டாக பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்ட்ரோல் ஸ்மார்ட் ஃபோன் வேணும், 10,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்குள்ளே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ரெட்மியோட 14C பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா வரையில கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஸ்ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக்கித்தமுக்காக மற்ற வீடியோஸ் இன்னைக்கு வரை. நன்றி, வணக்கம்.